விடியல் ஆச்சு விடியல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, விடியல் எங்கெங்க அப்படின்னு கேள்வி கேட்டு, அதையே ஒரு புத்தகமாகவும் சமீபத்தில வெளியிட்டிருக்காரு பாமகவுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணிங்க. கிட்டத்தட்ட 99% வாக்குறுதிகள் நிறைவேத்திட்டதா சொல்றாங்க. ஆனா, வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும் தான் முழுமையா நிறைவேத்தியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. இது மட்டுமா, இதற்கு முன்னதாகவே பார்த்தோம்னா, எதிர்க்கட்சியாக கூட திமுக வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு பேசினாரு. பீகாருக்கு இப்ப முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போனப்ப, நீங்க அங்க இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த சென்சஸ் அதெல்லாம் கத்துக்கோங்க. இங்க நடத்தணும் தமிழ்நாட்டுல அப்படின்னும் பேசியிருக்காரு அன்புமணி. ஏன் இப்படி நான் ஸ்டாப்பா அட்டாக் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அப்பா பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருக்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த வார்ல ராமதாஸ் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குவது திமுக தான் அப்படின்னு டவுட் படுறாரு அன்புமணி. அதனால தான் கூடுதல் கோபம். 2வதாக இந்த 10 மாதத்திலும் சிறந்த எதிர்க்கட்சியாக பயணித்தாதான் தேர்தல் நெருங்குறப்ப வலுவான கூட்டணி, அதில் அதிக அளவிலான தொகுதிகளையும் பெற முடியும், திமுகவுடைய ஆட்சியையும் முடிவுக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்னு கருதுறாரு. 3வதாக பக்காவா அங்கே டெல்லி போட்டு கொடுத்த ஸ்கிரிப்ட், இங்கே திமுகவுடைய இமேஜை தொடர்ந்து உடைச்சிக்கிட்டே இருக்கணும். வலிமையான கட்சிகள் எதிர்க்கட்சிகள்லாம் பாஜக அதிமுக கூட்டணியில் சேரணும். அதற்கேற்ற மாதிரி தான் பாஜக கூட்டணியோடு நெருக்கமாக இருக்கின்ற அன்புமணியும் நான் ஸ்டாப்பா திமுகவை அட்டாக் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் பல்வேறு பார்வைகளும் முன்வைக்கப்படுதுங்க.